மைக்கேல் பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டத்தின் நினைவு சின்னமாக 2025ஆம் ஆண்டில் பொன்விழா வளைவு அமைக்கப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மேதகு ஆயர் டாக்டர் எல் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலியுடன் விழா தொடங்கியது. நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலையில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக MP கணபதி ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 2024-25ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் குத்துச்சண்டை, கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டறிக்கை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக முதன்மை குரு பாரரூட் எஸ். ஜான் ஜோசப் அடிகளார், டாக்டர் PA நரேஷ் மற்றும் பல்வேறு கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஆரோக்கியராஜ் ஸ்டீபன், பள்ளியின் முதல்வர் ஆண்டனி, ஆரோக்கிய ததேயூஸ் மற்றும் பாலமுரளி, புனிதா அந்தோணி அம்மை, கோமதி, நந்தகுமார், சதீஷ்குமார் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.